சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, யாரு எங்க அருமை தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை
பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வீட்டில் இருப்பவர்களே, வீதியில் ஆங்காங்கு நின்று கொண்டிருப்பவர்களே, இருப்பவர்களே, அதாவது என்ன இந்த வைத்திலிங்கபுரம் நகரத்தில் நகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய என் அம்பிகை அங்கையர்கண்ணே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட முத்துப்பேச்சியம்மன் சுடலை மாடனுடைய திருவாலயம். இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம், அப்பேற்பட்ட இந்த முத்துப்பேச்சி மாயாண்டி சுடலை கருப்பசுவாமி, சரி, அதோடு பன்றி மாடே, ஜப்பானி மாடே, இப்படி பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே ஆடி மாதம் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திற்கு நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்துள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் சரி, அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏனம்மா முதல்ல அவருக்கு ஆரம்பிக்கணும்? ஐயனுக்கும் ஐயனாக அருக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா குறுக்கு பாதையில போவோம். அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை அப்பேறுபட்ட அரிஹரபுத்திரன் ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா பிறவியாக இல்லை என்றால், சாஸ்தா பிறக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சாமியை பூரா ஊரை தாண்டி உள்ள வராது. அதனால் சாஸ்தாவுடைய திருக்கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாண்டி மதி கங்கையோடே பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் புனூல் இளங்கத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோமே. சாமியாதி வெள்ளி கைலாசத்தில்
கொலுவிருந்தான் அங்கே வைகுண்ட லோகத்தில பச்சை மாலோ லட்சுமியோ லட்சுமியோ எரியா லட்சுமியோ பவசுடனே கொலுவிருந்தா அங்கே பவசுடனே கொலுவிருந்தா வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 லோகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். அடேப்பா நம்மளெல்லாம் படைச்சாரு. எதுக்குதான் படைச்சாரோ? ஆண்டவன் பூமியில படைச்சாரா தெரியல. நம்மலாம் என்ன பாடுபட வேண்டியிருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி தொல்ல, வெளியே வந்தா கடைக்காரன் தொல்ல, இப்படி வில்லுக்கு வந்தோம்னா ஒரு ஆளு 1/2 ஆளுக்கு 2 ஆளு குறைஞ்சு போகுது. அது மட்டும் இல்ல, அதனால ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாம பூரா இப்படி துன்பப்படணும்னு சீரழிட்டும்னு அப்படின்னு நம்ம ஆண்டவன் படைச்சு விட்டுருக்காரு. இந்த பூமியில பிறந்து வாழ்றதை விட 1/2 கிலோ அல்வா வாங்கி திட்டு செத்துடலாம். தாத்தா, சாயங்காலம் நம்ம 2 பேரும் திருநெல்வேலிக்கு போய் உனக்கு 1/2 கிலோ எனக்கு 1/2 கிலோ அல்வா. நாங்க 2 பேரும் அல்வா தின்னு சாப்பிடுவோங்க. அப்படியா? ஆமா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு தானே. இப்ப நீ சின்ன வயசு, உனக்கு 20 வயசு ஆகுது. சரி, நீ 1/2 கிலோல 1 கிலோ அல்வா கூட சாப்பிடலாம். ஆனா நான் ஒண்ணும் செய்யாது. நான் எனக்கு ஏற்கனவே 600 இருக்கு இப்ப சுகரு. 1/2 கிலோ அல்வா சாப்பிட்டோம்னா உடனே டிக்கெட். அதாவது அங்க போற டிக்கெட்லாம் நம்ம நினைச்சா நடக்காது, பாத்துக்கோ. அது நடக்காது. கடவுள் என்னைக்கு நமக்கு அழைக்கணும் இருக்கோ அன்னைக்கு. ஆமா, சாவன் நினைச்சா மருந்து குடிச்சு தான் சாவன்னு கணக்கு கிடையாது. நம்மள மாதிரி ஆளுக்கு, சுகர் உள்ள ஆளுக்கு 1/2 கிலோ அல்வா சாப்பிட்டாலும் செத்துடலாம். சரியா போயிடும். மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை
எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று பூலோகத்திலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் உண்டு பண்ணி அந்த சிவனை வணங்க வேண்டும் என்று அன்றாடம் செத்து பிழைக்கும் ஆணிட மக்களாக நாமளை உருவாக்கி சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவங்களை படைத்து மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை. என்ன ஆசை எல்லாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசையவும் முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து என்சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்கார் கடவுள். ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்கார். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு உலகத்தில் நாம என்ன கஷ்டப்படுதோம் தெரியுமா? என்ன கஷ்டப்படுதோம்? ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம். எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் நம்ம வேலைக்கு போய் 10 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு இந்த 1 ரூபாய் சாப்பாட்டுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம். ஒரு சான் வயசு தான் இப்படி ஓடி ஓடி உழைக்கும். அப்படி என்சான் உடம்பிலே ஒரு சான் வயசை கொடுத்து பூலோகத்திலே மானிட மனுக்களை உண்டு பண்ணியதோடு மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டி, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்று, காடைகள் அதனையும் படைத்தார். இதற்கெல்லாம் முக்கியமாகவே மூலகத்தை படைத்தார். எந்த உலகம் எல்லாம்? அதலை, சுதலை, ஆதி, பாதாள உலகம். அப்படினா என்னென்ன? அதலைன்னு சொன்னா ஆகாய உலகம், அது தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் வாழக்கூடிய மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம்னு சொன்னா அப்படினா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா? நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு. நமக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குயா? அங்க யார் இருக்காங்க? அங்கதான் வாழ் முளைச்சவங்க 5 அறிவு படைத்த மூர்க்க குணம் கொண்ட அரக்கர் குலம் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். அரக்கர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பேசாம அங்க அந்த உலகத்துக்கு போயிருவோமா? நம்ம போக முடியாது. கீழே போக முடியாதா? போக முடியாது. பிறகு அங்கதான் வாழ் முளைச்ச மனுஷன் இருக்கான்னு நினைச்சிட்டீங்க. மேலையும் போக முடியாதுங்க, கீழேயும் போக முடியாதுங்க. ஒரு பக்கம் போக முடியாது. நம்மடே வாழ் முளைச்ச மனுஷங்க இருக்காங்க. ஏகப்பட்டவங்க இருக்காங்க. அதுக்கு அது இதுக்கு அழுதாவலையில மேலையும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. இருக்க இடத்துல நம்ம நினைச்சு ஒண்ணு நடக்க போறது இல்ல. எல்லாம் மேலக்குள்ள இறைவன் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதானே இதா இருந்தாலும் அவன் தான் முடிவு செய்யணும். அப்பேர்வட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? வல்லரக்கே ராச்சுதந்தார். வல்லரக்கே ராச்சுதந்தார். ஆதி பாதாள உலகம் எல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள பட்டமாலை சூட்டுவாரா? செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் வந்து வாசம் முகல் சூடு உலகம் எல்லாம்
பெட்டியை பார்த்தா பணமெல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, என்ன மன்னா, நான் என்னைக்கு இந்த நாட்டுக்கு சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தனோ அன்னையில இருந்து நாட்டுல யாரும் எனக்கு பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கவில்லை. இருசால் கொடுக்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை மந்திரி. அவனிக்கடை 56 தேசத்துக்கும் சென்று நான் பகுதி பணம் கேட்டேன்னு நீ போய் பறையோசை அடிச்சிட்டு வா. உடனே பறையோசை அடிச்சிட்டு வா. மன்னா, என்ன உங்கள் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை இல்லை. மன்னன் சொல்லுக்கு மறுசொல் கிடையாது. அதனால் நான் சென்று உடனடியாக பறையோசை அடித்து வருகிறேன் என்று பாதாள உலகத்திலே மந்திரியானவன் ஓடோடி வந்து அவனிக்கடை 56 தேசத்துக்கும் அடித்தான் பறையோசை. அவன் பறையோசை அடித்த போது பாதாள உலகத்திலே அரசெல்லாம் ஓடி வந்து வாருமையா மந்திரி, நீங்க வார்த்தை ஒன்று சொல்லுங்க. உங்க மன்ன அரசனுக்கு எப்ப பகுதி கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனை பணிந்து நாங்கள் நடக்க மாட்டோம். இருசால் கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனை ஏனென்றும் கேட்க எப்ப கப்பம் கொண்டு கொடுக்க மாட்டோம், நாங்க கப்பம் கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனை காணிக்கையும் செலுத்த மாட்டோம். கப்பம் கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனுக்கு காணிக்கையும் செலுத்த மாட்டோம். ஏய் மந்திரி, நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சத்தின் நிலைமை அறியாமல் பகுதி பணம் வந்து கேட்கியடா, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில. ஏ மந்திரி, என்ன எங்களுடைய நாட்டை பாத்தியா? பாரு, புழுதிக்காடு. அவன் தெக்க பாரு, தெக்கையும் ஒரே புழுதிக்காடு. மேக்க பாரு, ஒரே கருவேலி மரம். ஆமா, எங்க பார்த்தாலும் ஒரே புழுதிக்காடு, பாலைவனமா இருக்க. மழை பெஞ்சு 12 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் மழை இல்லைனாலே ஆறும் வத்தி போவும், குளமும் வத்தி போவும், ஆள் கிணறு ஊத்தும் வத்தி போவும். அப்படி இருக்கும்போது 12 வருஷம் மழை இல்லைன்னா இந்த நாடு எப்படி இருக்கும் பாத்தியா மந்திரி? மூத்த பிள்ளைய பாத்தியா மந்திரி? எப்படி இருக்கா பாரு. அவனுக்கு மவன் மாதிரி இருக்க. மூத்த மரம் பார்த்தா அப்படி இருக்கு. இடைப்பிள்ளையா பாரு, காலையில சூம்பி போய் கிடக்கான். கஞ்சியும் இல்ல, தண்ணியும் இல்ல, மழையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கப்பம் கேக்கையா? நாட்டின் நிலைமை அறியாம பகுதி பணம் கேக்கேடா. உங்க அரக்கை என்னைக்கு நாட்டுக்கு வந்தானோ அன்னையோட இந்த நாடே. உங்க அரக்கம் மன்னன் என்னைக்கு வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அன்னையோட இந்த நாடே நாசமா போச்சடா. சொட்டு மழை நீ வந்து பகுதி கேட்கிய, உங்க அரக்கனுக்கு பகுதி வேணுமானா நான் சொல்லுவதை போய் அவனிடத்திலே சொல்லு. என்ன சொல்ல வேண்டும்? பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், அவனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய இருசாப்பனம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு அவனை எதிர்த்து சண்டை செய்வதற்கு நாங்க கொடுக்கவே மாட்டோம், அவனை எதிர்த்து சண்டை செய்வதற்கு கிஸ்திப்பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை கட்டி வைத்து சண்டை செய்ய மாட்டோம், அவனை கட்டி வைத்து சண்டை செய்ய மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம்.
ஆனால் உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லு பாப்போம். உடனே வர சொல்லு பாப்போம். சண்டையிலே செவித்தவன் பகுதியை வாங்கிட்டு போட்டோம். பார்த்தா மந்திரி அவன் பக்கம் போனா அவன் துன்பம் தாங்க முடியல. இவங்க பக்கம் வந்தா இவன் துன்பம் தாங்க முடியல. அதனால அவனை இவனேன்னு நம்ம அலையிதை விட இந்த அரக்கனை எங்கேயாவது நாட்டை விட்டு வனவாசத்துக்கு அனுப்பி வைக்கணும். அவன் இருந்தா தானே நம்மள வேலையாகுவான். இவன் போயிட்டோம்னா நமக்கு சும்மா லீவு தானே. அதனால உடனடியாக அரண்மனைக்கு ஓடி வந்த மந்திரியாகப்பட்டவள் மன்னா வல்லரக்கா, நீங்க சொன்னீங்களேன்னு உங்க பேச கேட்டு பகுதி பணம் கேட்கணும்னு போனேன். கொடுப்பாங்க, நல்ல செவிட்டுல 2 கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? உங்க பேரை சொன்ன பாருங்க, அதுக்கு முன்ன வரைக்கும் நல்ல மறுவாதி கொடுத்தா நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அரக்கன் தான் என்னை அனுப்பி வச்சாரு அப்படின்னு உடனே பூரா பேர் என்ன அடிக்கிறதுக்கு வராங்க. அப்படியா? பகுதி பணம் கேட்டேன் படையெடுத்து வர சொன்னார்கள். கிஸ்தி பணம் கேட்டே உங்களை கேவலமா பேசுதாங்க மன்னா. கேவலம் பேசணும். அம்மா என்னத்தான் கேவலம் பேசுதான்? உன்னையத்தான் பேசுதான். என் பேரை சொன்ன பிறகு ரொம்ப கேவலம் பேசுதான். ஊருக்குள்ள உன் பேர் அவ்வளவு யோக்கியமா இருக்கு பாத்துக்கோ. சரி. அதனால உங்க பேரை சொன்னா ஓட ஓட விரட்டுதாங்க. இனி அவர்கள் பகுதி பணம் தரமாட்டார்களா? அதை மீறி வேணும்னு சொன்னா சண்டை செய்து யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டுமா? சண்டைக்கு வர சொன்னானா? ஏய் மந்திரி, சண்டைக்கு வர சொன்னாம்னா இப்படி பேசாதடா. உடனே படைய திரட்டு. படைய பூரா திரட்டு நம்ம சண்டைக்கு போவோம். நம்ம படைய பூரா திரட்டு முதல்ல. படைய பூரா திரட்டுனா எந்த படை இருக்கு? நம்மகிட்ட யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, வெட்டும்படை, குத்தும்படை, சூரப்படை இருக்க 4 படை இத்து போய் கிடக்கு. இருக்க 4 படை, 1 மூக்க உரியுது, 1 இருக்க முடியாம வருது. கூலிப்படையா? ஆனைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, இந்த படையெல்லாம் இத்து போய் கிடக்கு. சண்டைக்கு வர சொன்னார், வரமாட்டார்கள். யுத்தத்திற்கு போனோமானால் யுத்த படை கிடையாது. மல்லுக்கு போனாலும் மல்லு படை கிடையாது மன்னா. அதனால் அதனால நான் யோசனை சொல்றேன் கேளுங்க. அவனை இவனேன்னு நம்ம அலையித காட்டிலும் சிவனேன்னு கடவுளை நினைச்சு காட்டுக்கு சென்று 12 வருட காலங்களாக இறைவனை நினைத்து தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவாமணி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா என்று மந்திரியானவன் சொன்ன போது அப்ப வல்லரக்கன் பார்த்தான். ஆமா, அந்த மந்திரி சொல்வதிலே ஒரு நியாயம் இருக்கு. நல்ல யோசனை இருக்கு. ஒருவே நம்மள பார்த்து பயப்படணும் அப்படின்னா நம்ம கிட்ட படைப்பலம் இருக்கணும். இல்லைன்னா பணப்பலம் இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? சனப்பலம் இருக்கணும். பிறகு சனப்பலமும் கிடையாது, பணப்பலமும் கிடையாது. அதனால ஆண்டவனாகிய சிவபெருமானை நினைத்து எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே வந்து ஈசனை எண்ணியே தவம் இருக்க வேணும் என்று வல்லரக்கன் என்ன விதமாக வருகிறான் தெரியுமா? தலையமொட்டை தான் அடித்தான், தலையமொட்டை தான் அடித்தான், சன்னியாசி போல் கோலம் கொண்டான், அவன் காவி உடையணிந்து ருத்திராட்ச மாலை போட்டான், கம்பம் அதை தோளில் வைத்து தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே, அரக்கன் காட்டுக்கு வாரானே.
வந்து குளித்து நீராடினான். டூப்ளிகேட் சீனி எட்டாத மலையிலே எமயகிரி வருவதத்திலே வந்து 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 குளித்து நீராடினான். காவி உடை அணிந்தான். நெற்றி நிறைய பட்டையடித்து அடித்து கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்து அணிந்து நாம் ஆண்டவே சிவனை பார்க்க முதலா தவம் இருக்க வந்திருக்கோம். வந்த உடனே ஆண்டவனை நினைத்து சரி அரக்கனாகப்பட்டவே நல்ல திருநீரை அள்ளி பூசினான். கடவுளேன்னு திருநீரை அள்ளி பூசி கையெடுத்து கும்பிட்டு தவச்சாலையை அலங்காரம் செய்தான். எப்படி செய்தான்? தவச்சாலை அலங்காரம் செய்த மல்லரக்கன் ஆழ குளியமைத்த 1000 முலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். ஒரு குண்டு ஊசியை நாட்டினான். ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் அல்லவா? அவன் எப்படி தவம் இருக்கிறான்? சாமி உண்ணாமல் உறங்காமல் அவன் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் அரணார் புகழ் மறக்காமல் அரோகராரனே அரணே அரணாமத்தை சொல்லுவான். அவன் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகழை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா என்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடமாச்சு. ஆனா பகவான் சிவன் வரவில்லை. அப்ப அரக்க நினைக்கா என்ன நினைக்கா? ஏன் நாமல் தவத்துக்கு இன்னமும் இந்த ஆண்டவே மனம் இறங்கி வரல? ஏன் இன்னும் வரல? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? இல்லையே நாமல் தவறாகத்தான் தவங்களை செய்திருப்போமா என்ற ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினான் வல்லரக்கன். எப்படி ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அரக்கே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, இறைவா சம்போ சங்கரா, தவத்தை பாரோ சம்போ சங்கரா, இந்த அரக்கன் செய்யும் தவத்தை பாரோ
அவன் தவம் இருந்து வாரபோது அன்னையாடாத கைலாசம் அன்னையாடுதையா செய்யுதையா சாமி நகலாத கைலாசம் ஆதி கைலாசம் அங்கே நகண்டு மெல்ல ஆடுதையா ஆதி கைலாசம் நகர்ந்து வந்து ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது ஆடும்போது அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான் அந்த சிவபெருமான் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருப்பதென்ன இருப்பது என்ன என்ற ஆண்டவன் ஞான திருஷ்டினால் அறிந்து பார்த்த போது ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டு கண்டு ஆண்டவன் அடேங்கப்பா ஏ அப்பா பாதாள உலகத்தில் பிறந்தாலும் இந்த அரக்கனுக்கு நம்ம மேல என்ன ஒரு அன்பு எப்பேற்பட்ட அன்பு எவ்வளவு ஒரு பக்தி எவ்வளவு ஒரு பாசம் பாசம் இப்பேற்பட்ட அரக்கனுக்கல்லவா இப்பொழுதே நாமல் வரத்தை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று இரவு நேரத்தில் ஆமா சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும் இருக்கும் ஏம சாம நேரம் இலை குலுங்க சாமம் போல அத்த சாம நேரம் அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும்னு ஆண்டவன் புறப்பட்டு வாராரு பார்வதி விடுவாளா அது எப்படி விடுவா இந்த இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு இந்த மனுஷன் 11 மணிக்கு பறக்க முடிச்சிட்டு நைட்ல எங்க கிளம்பி போறாரு பகவான் அப்படின்னு பார்வதி எஞ்சி பார்த்தா பகவானே எங்கயா போறீரு 11 மணிக்கு ஆண்டவா என்ன சக்தி நான் இங்க இருக்கேன் சிவன் தாங்கள் எங்க போறீங்க எங்க போறீங்க உமையவள் இங்க இருக்க உடையவள் தாங்கள் எங்கே செல்கிறீர்கள் எங்கே போறீர்கள் அதுவும் இந்த இரவு நேரத்துல உமக்கு அங்க என்னையா வேலை எங்கயா போறீங்க ஒரு மாதிரி திருவ முடிச்சிட்டு போறீரு பார்வதி என்ன ஆண்டவே பகவான் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாதம்மா சந்தேகம் வரக்கூடாது நீங்க போற போக்கு சரி கிடையாது ஏன் 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 நீங்க போற போக்கும் உங்க பார்வையும் சரி கிடையாது பகவானே என்ன நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீன்னா போறதுக்கு முன்னால சரி உங்க மூத்த மகன் கணபதி முன்னால உட்கார்ந்து இருக்கான் உங்களுக்கு முன்னாடி இருக்கார் அவங்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லலாம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லலாம் இளையவன் வடி வேலவன் இருக்கிறான் அவனிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லலாம் உங்க மனைவி உங்க பார்வதி நான் எதுக்கியா இருக்கேன் அப்ப என்கிட்டயாவது ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாம் இல்லையா என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை விட்டு போச்சு பார்வதி என் மேல நம்பிக்கை இல்ல நீங்க போக வேண்டாம்னா பாதாள உலகத்தை விட்டு எமயகிரி மலையில வந்து தவம் இருக்கானே அரக்கன் அவனுக்கு எப்படி நான் வரத்தை கொடுக்கவா உங்க ஏவல பிள்ளை எதுக்கு வச்சிருக்கீங்க நந்தி தேவனை ஏவன வேலை கேட்க அந்த அவரை கூட்டி போய் போயிட்டு வர சொல்லுங்க அப்படியா நான் சொல்லி விடுதேன் கையில வச்சுக்கிட்டு நீங்க போய் அதே போறீங்க ஏ நந்தி தேவா ஏ நந்தி தேவா இங்க வாருமியா எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து தவம் இருக்கும் அரக்கனை என் கைலாசத்திற்கு நீ அழைத்து வர வேண்டும் உடனே கூட்டி வர வேண்டும் இறைவா நான் எப்படி அவனை அழைத்து வர முடியும் நான் ஒரு கைலாச பிறவி அவன் ஒரு பூலோக பிறவி என்னால பறக்க முடியும் போக முடியும் அவனால் அப்படி வர முடியுமா அதை பத்தி கவலைப்படுத அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதப்பா நான் இந்த பச்சிலை குளிகையை உனக்கு தாரேன் இந்த மூலிகை பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கன் வாயில போட்டு அவன் 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லுனார் உடனே அதை வாங்கி கொண்டு இதை ஒதுக்கினா என்ன ஆகும் உடனடியா அவனுக்கு 2 ரெக்க வந்து முளைக்கும் கன்னத்துல ஒதுக்குனா செப்புல முளைக்கும்யா ஆமா முழுங்கிட்டேன்னு வச்சுக்க அவன் ரெக்க பிட்டியில முளைச்சும் பறந்து வர முடியாது நீ விவரமா சொல்லி அவங்கிட்ட குடு என்ற ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் வரத்தை வாங்கி கொண்டு வந்து நந்தி தேவன் எமயகிரி மலையிலே அரக்கனை தேடி பார்த்தார் எங்கு தேடியும் அரக்கனை
காண முடியாமல் அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, நான் எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. அரக்கா 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 என்று, அரக்கா என்று அங்கே 5 6 சத்தம் போட்டார். அரக்கா என்று சத்தம் போட்டார். இருந்து தவம் செய்யும் வல்லரக்கா, வல்லரக்கா, ஈசன் உன்னை அழைக்க சொன்னார் மகனே, மகனே மகனே, வரந்தி தவம் இருக்கும் வல்லரக்கா, அரக்கா, வள்ளல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று நந்தி தேவன் இப்படி 5 6 சத்தம் போட்டு அழைத்த போது அரைக்கே அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்கான். அப்படிதான் லேசா எட்டி பார்க்கான். ஆடிய கூத்த ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணுமா? எப்படி கண்ணா இருக்கணும்? நம்ம என்ன வேலைக்கு போயிருக்கோமோ அந்த வேலையை முடிக்கிறதுல கவனமா இருக்கணும். ஆமா, அந்த வேலைக்கு என்ன உண்டானதோ அத பாத்துக்கிட்டே நிக்கணும். பொறுப்பா பாத்து நிக்கணும். அந்த வேலையை விட்டுட்டு போனதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க கூடாது, வேற காரியம் நடக்காது. அதனால ஆடிய கூத்த ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணும்னு சொன்னது மாதிரி இந்த அரக்கன் தவம் இருந்தாலும் இருந்தான். சிவபெருமான் எப்ப வருவார்னு எதிர்பார்த்தே காத்திருந்தான். அப்போ இந்த நந்தி தேவன் 5 6 சத்தம் போட்டு அழைத்தார் பாருங்க. ஆண்டவே சிவன்தான் வந்து விட்டாரோ என்று புத்தை விட்டு கீழிறங்கி ஓடி வந்த வல்லரக்கன் நந்தி தேவன் முன்னால் வந்து 7 8 பார்த்தான். 2 கரம் எடுத்து வணங்கினான். 7 8 பார்த்து 2 கரம் எடுத்து வணங்கினான் பாருங்க. அப்படியா? பகவான் நீங்களே ஐயா, அதான கேட்டேன். அப்படியா? நான் பார்க்காம கும்பிட்டேன். ஏன் அரக்கா, முதல்ல என்ன யாருன்னு பாரு, முதல்ல முகத்தை பாரு. ஆமா, நேரே பாரு, நல்ல பாரு. நந்தி பகவானை பார்த்த உடனே பகவான் தான் வந்துட்டாருன்னு உடனே அரக்கன் என்ன செஞ்சான் தெரியுமா? முக்காலும் அரக்கன் சுத்தி வந்தா முடி வணங்கி அவரும் நமஸ்கரித்தான். ஐயா முடி வணங்கி அவரும் முடி வணங்கி அவனோ நந்தி தேவன் முன்னா இந்த வல்லரக்கே வந்தல்லவோ அவன் ஏறிட்டு பார்க்கான ஈசன் என்று நினைப்பான். ஏறிட்டு பார்த்தா ஐயோ நம்ம ஆண்டவம்னு நினைச்சுலாம் தவத்தை விட்டு இறங்கி வந்தோம். இங்க வந்து பார்த்தா பெரிய காளைய கண்ணு வந்து நிக்கி
நந்திக்கு ஆண்டவனா இருந்தா உச்சியிலே கொம்பு இருக்குமா? ஒரு நாள் இருக்காது. இல்லை 4 கால் இருக்குமா? இருக்காது இருக்காது. அப்ப இது யாரா இருக்கும்? இருக்கும். சந்தேகப்பட்டா இந்த வல்லரக்கனானவே ஆனவன் ஏ கால மாடு மாறி வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா. காலை போல வந்து என் கடந்தவத்தை கலைத்து விட்டாய். என் தவத்தை கலைச்ச ஒன்ன மவனை உன்னை சும்மாவே விட மாட்டேன். 10 பவுன் தங்க செயின் இருக்கு, உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த பீரோவுக்கு 10 பவுன் செயினை கழுத்துல எடுத்து போடாம விட மாட்டேன். அதானே ஏ நந்தி தேவா, நான் சிவன் என்று இறங்கி வந்தா நீர் வந்து என் தவத்தை கழிச்சிட்டு இருப்பா. முதல்ல நீ யாரு சொல்லு. ஏ அரக்கா, நான் தான் வானலோகத்தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை, என் பெயரு தான்டா நந்தி தேவன். நீர் தான் நந்தியா? வந்த உடனே நீங்க முதலாவதே விவரத்தை சொல்லக்கூடாது. அவசரமா வந்துட்டனே. ஆண்டவனை நம்ம எப்ப பார்க்க, நான் எப்ப 5 விரலுக்கு வரத்த வாங்க. ரொம்ப பேசாத, கவலைப்படாதப்பா. உன்னை கூட்டு இருப்ப பத்தி உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஏ அரக்கா, உன்னைய கூட்டு போத்தாட்டா நான் வந்திருக்கேன். ஏ நந்தி தேவா, நான் எப்படி உங்க கூட வர முடியும்? வர முடியாது. அதுக்கெல்லாம் கவலைப்படாத. இந்த பச்சிலைய குளிகைய உன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்குனா உனக்கு ரெக்க வந்து முளைக்கும்டா. என்னோடு பறந்து கைலாசத்திற்கு வரலாம்னு சொன்ன உடனே குளிகையை வாங்கினா அரக்கன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கினான். ஒதுக்கிய 3/4 நாளிகையில் அரக்கனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க பாவி அரக்கன் ரெக்க முளைச்சது பாருங்க. அங்க எங்கேயும் பறக்கான். ஏன் அரக்கா, இப்படியே மேலங்களும் பறந்துட்டு இருந்தா என்னைக்குடா கைலாசம் போவேன்? ஐயா, நீங்க முன்னால போங்க, நான் உங்க பின்னால வாரேன். என்று நந்தி தேவனும் அரக்கனுமாக ஆதி கைலைக்கு எப்படி பறந்து வருகிறார்கள்? ஆதிவள்ளி கைலைக்கு தாரனாருடைய இடம் அதற்கு. ஆதிவள்ளி கைலைக்கு தாரனாருடைய இடம் அதற்கு. ஏகவள்ளி கைலாசம் ஈசனுடமதி அதற்கு. நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க. அங்கே 2 பேருமை பரந்தல்லவோ பரந்தல்லவோ பரந்தல்லவோ. ஏக கைலாசம் வருவார்களா? ஏக கைலாசம் வருவார்களா? கீழக்கோட்டை வாசல் தெய்வேந்திரன் குளிச்சவைக்கு வந்து பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்தான் வல்லரக்கன். ஆண்டவனை பார்க்க போறோமே, சும்மா போனா நல்லா இருக்குமா ஐயா? வெறுங்கையோட போக கூடாது. ஒரு கோயிலுக்கு போறோம்னா சாமியை பார்க்கிறதுக்கு ஒரு வெத்தலை பாக்கு, சூடம், அது போக ஒரு பன்னீர் பாட்டில், 2 சந்தனம், 2 குங்குமம், 50 ரூபாய் இருந்தா ஒரு மாலை. இத்தனையும் இல்லாம கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமா? 2 தேங்காய், 5 வாழைப்பழம், ஒரு பன்னீர் பாட்டில், இவ்வளவு வாங்கிட்டு போனாதான் அந்த சாமி நமக்கு அனுக்கிரகம் பண்ணும். இல்லாதவங்களை பத்தி ஐயாவுக்கு தெரியும். ஒரே ஒரு கட்டி சூடம் மட்டும் போதும். 2 ரூபாய்க்கு 10 சூடமும். அவ்வளவுதான். நாமளும் அப்படித்தான் வாங்கிட்டு போக முடியும். அவ்வளவு போதும்ல. நாமளும் 1.25 ரூபாய் காணிக்க போட்டுட்டு சுவாமி கிட்ட ஏகப்பட்ட வேண்டுதல் வேண்டுவேன். 1.25 ரூபாய் ரொம்ப இல்ல. இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு போனேன். 1.25 ரூபாய் காணிக்க போட்டுட்டு கோயிலுக்கு முன்னாடி நந்திதேவன் காலம் மடக்கி படுத்து கிடந்தாரு. கடவுளுக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயில்ல சிவபெருமானுக்கு எதிர்த்தால 1.25 ரூபாய் காணிக்க போட்டு அந்த நந்திபாவன் காதுல போய் சொன்னேன்.
நந்தி பகவான் சொன்னாதான் அவர் உடனே கடவுள்கிட்ட சொல்லுவாராம். ஆமா, நான் நந்தி பகவான் காதல போய் சொன்னேன், நந்தி பகவானே என் குழந்தையா இது ஒரு 2 வருஷமா வந்து அதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்தா போய்கிட்டு இருந்தா என் வீட்டுக்கு, இப்போ 2 வருஷமா என் குழந்தையா என் வீட்டுக்கு வரமாட்டேக்கா. நீ சிவபெருமான் சொல்லி எப்படியா அனுக்கிரகணம் பண்ணி என் குழந்தையா வந்துட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நந்தி தேவன் உடனே கடவுள் காத்துல போய் சொல்லிருப்பாரு. ஆமா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிருப்பாரு தெரியுமா? நந்தி தேவே சிவங்கிட்ட போய் காத்துல சொல்லிருப்பாரு. உடனே என்ன சொல்லுவாரு? இந்த புயலுக்கு காத்தோட 2 இலக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதே சாப்பாடு காப்பா தண்ணி காப்பா நமக்கு தேவைப்பட்டதுதானே கேட்க முடியும். அதானே. அப்போ நம்ம கடவுளை பார்க்க போறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரியமா போகணும். அப்ப இந்த நந்தி தேவன் கைலாசத்திற்கு அரக்கனை அழைத்து கொண்டு போன உடனே வல்லரக்கன் கீழக்கோட்டல் வாசல் தெய்வேந்திரனுடைய கொலுச்சபையிலே வந்து பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்தான். அழகா பறித்தான். அதனையே இருகரத்தினால் ஏந்தி கொண்டு சிவனுடைய கைலாசத்திற்குள் வரும்போதே கைலாசத்துக்குள்ள ஒரே கூட்டம் பாத்தியோ? அங்க என்ன கூட்டம்? 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இருபேகளும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே வந்து சோவி பரத்தி விளையாடி கொண்டிருந்தார்கள். நந்தி தேவன் கூட்டத்தை விலக்கிச் சென்றான். அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி அந்த ஆண்டவனையே அடிபணிந்தான் அல்லவா? அடிபணிந்தான் எப்படி? முக்காலும் அரக்கே வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். சுத்தி வந்து அடிபணிந்து சிவனை வணங்குவான். அடிபணிந்து சிவனை வணங்குவான். சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா சாம்பல சொருபா சாமுண்டீஸ்வரா அடியோர்க்கெல்லாம் எளியோனே ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனுடைய நாமங்களை உச்சரித்த வல்லரக்கனானவன் பகவானுக்கு முன்னாலே பட்டு பயந்து வணங்கி நிற்கிறான் இந்த வல்லரக்கன். அப்ப பார்த்தான் சிவபெருமான் என்ன செய்தார்? எங்கப்பா இந்த அரக்கனுக்கு நம்ம மேல இவனுக்கு என்ன ஒரு அன்பு, பக்தி, பண்பு, பாசம், பணிவு இருக்கு அப்படின்னு அவனை அன்பா தன் பக்கத்துல அமர வச்சு, ஏன் அரக்கா நான் உலகத்தில் எத்தனையோ பேருடைய தவத்தை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன் தவத்தை மாதிரி நான் உலகத்துல யாரையும் பார்க்கல, அதனால உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பவே உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னார் பகவான். ஆண்டவா நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம் தான். அப்படியா? அரக்கா என்ன சின்ன வரம்னா உனக்கு என்னடா? என்ன சத்தம்? என்ன பாக்கம்? இவ்வளவு கதை சின்ன வரம்னா உனக்கு நல்லா இருக்கியா? சின்ன வரம்னா உனக்கு என்னடா வரம் வேணும்? என்னடா வரம் வேணும் உனக்கு? ஆண்டவா நான் வாங்க வந்த வரம் என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? எல்லையிலேயும் சிறிய வரம். ஆமாம். எனக்கு ஈஸ்வரனை கொடுக்க வேண்டும். வேண்டும். பாக்கிலேயும் பகுதி வரம் எனக்கு பகவான் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். சீரகத்தில் சிறிய வரம். சிறிய வரம். மிளகிலேயும் சிறிய வரம். சிறிய வரம். அரக்கா என்ன இத்தனையிலேயும் சிறியது இந்த உலகத்துல என்ன இருக்கு? என்னடா இருக்கு? ஆண்டவா என்ன சிறிய வரம் சிறிய வரம்னு சொன்னா நான் வாங்கக்கூடிய வரம் அவ்வளவுதான்.
அவ்வளவுதானா? அதுக்குத்தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். ஓ அப்படியா? ஏ அரக்கா, என்ன பாதாள உலகத்துல உனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஆமா 12 வருடமா தவம் இருந்து வெறும் இந்த சிறிய வரத்துக்காடா இப்படி தவம் இருந்த? இந்த வரத்துக்கான தவம் இருந்த? நீ எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, உனக்கு நான் தாரேன். யாருட்டடா கேக்க? ஆண்டவன் கிட்ட தானே கேக்க. பிறகு எவ்வளவு வேணும்னாலும் கேளு. காட்டை கட்டி மலையை கட்டி என்கிட்ட பேசாதடா. பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் நேரடியா கேளு, உனக்கு தாரேன். பகவான் அள்ளி தரமுன்னா அப்பந்தான் அரக்கை யோசித்து பார்த்தான். வந்ததுல இருந்து கேளு தாரம்கார. ஆமா இவர் சொன்னா உண்மையை சொன்னா தருவாரா தரமாட்டாரோ தெரியல. அதனால ஆமா இந்த ஆண்டவன் சிவங்கிட்ட முதலாவது ஒரு சத்தியத்தை வாங்கணும். முதல்ல சத்தியத்தை வாங்கணும். சத்தியத்தை வாங்கிட்டு ஆமா அதுக்கு பிறகு உண்மையை சொன்னாதான் இவர் சத்தியத்தை மீறி நடக்க முடியாது. ஆமா நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பாரு. அதனால ஆண்டவா பரம்பொருளே உங்களிடத்திலே நான் உண்மையை சொல்ல வேண்டுமானால் பார்வதியின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுத்து தார வார்த்தை தந்தா உடனே சொல்வேன் என்றார். அப்ப ஆண்டவன் ஏடா ஏ அரக்கா, ஆண்டவன் சிவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாப்பா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ தெரியாது. என்ன எந்த வரமா இருந்தாலும் நேரடியா கேளு தாரேன்னு தானடா சொன்னேன். ஆமா நீங்க சொன்னீங்க, நான் கொடுக்கணும்ல. ஆண்டவா என்ன உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னா உமையவள் மீது நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு சத்தியம் எல்லாம் பெரிய காரியமா? சத்தியம் எல்லாம் உங்களுக்கு சக்கர பொங்கல் மாதிரி. பொய்யெல்லாம் உமக்கு வெறும் புளியோதரை மாதிரி. அதனால ஆணை ஒன்று சொன்னா அடுத்த நிமிஷமே உண்மையை சொல்வேன் என்று சொன்னபோது ஆட்டும் என்று சம்மதித்த ஆண்டவன் இவ என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். மண்ணு மனையை கேட்பான், பொண்ணும் பொருளை கேட்பான், கூட ஒரு சொத்து சுகத்தை கேட்பான். அதனால் இவனுக்கு சத்தியம் செய்து கொடுப்போம் என்று ஆண்டவன் எப்படி ஆணையிட்டு கொடுத்தார் தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என் ஆணை உன்னானை உமையவள் தன்னானை ஏ பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தான் வேலவன் மேல் சத்தியமா திரும்ப வர உனக்கு தான் கணபதி மேல் சத்தியம் எப்பா கண்டிப்பா வர முந்தான் பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவார். காராம்பசு பால் கறந்து ஆதி கடவுள் உண்மை சொல்லுவார். அப்போ சத்தியம் கொடுத்த போது சண்டால வல்லர ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடன் இரண்டு நல்ல கரமுறை வலது திரு கரமதில் வலது திரு கரமதில் ஐந்து நல்ல விரலரே ஐந்து நல்ல விரலது ஐந்து நல்ல விரலது எனக்கு அக்கீரி வரமுவே எனக்கு அக்கீரி வரமுவே சாமி எந்த வரல் இட்டினால் எரிந்து தணலாகவே பச்சை மரம் தொட்டால் அது பத்தித்து பிடிக்கவே அலைகடலில் இட்டினால் அலைகடலில் சாமி அக்கினியா அக்கினியா ஆண்டவா ஐந்து விரலிலே எந்த விரல் எடுத்து ஈசா உம்மை நினைத்து உலகத்தில் நீட்டினாலும் கண்டிப்பாக அது எரிந்து தணலாக வேண்டும். பச்சை மரத்திலே தொட்டாலும் பத்தி தீ பிடிக்க வேண்டும். இறைவா யாரை தொட்டாலும் எத்திசையில் நீட்டினாலும் கண்டிப்பா எரிந்தே ஆகணும்னா சண்டாளப்பாவி வந்தது வராததுமா இவன் ஐந்து விரலுக்கும் அக்கினி வளத்தலா கேட்கா எப்பா ஏ வல்லரக்கா அக்கினி வளத்தை தவிர அடுத்த வரத்தை கேளுதாரே. நீ வாழும் வரத்தை கேளடா, மாலும் வரத்தை கேளாத. நீ இருக்கும் வரத்தை கேள், இறக்கும் வரத்தை கேளாத என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொன்னான். எப்பா என் மகனே வல்லரக்கா வல்லரக்கா எத்தனைய வரம் இருக்கு வரம்
இருக்குடா. அத்தனை வரத்தையும் விட்டுட்டு விட்டு போய் இந்த எரிக்கக்கூடிய வரத்தை கேட்க கொஞ்சமாவது உனக்கு கூறு இருக்கா? கூறு இருக்காடா? அக்னி வரத்தை கேட்கலாமா? 5 விரலுக்கு அக்னி வரத்தை நான் தந்தேன்னு வையே, சரி நாளை பின்ன என்ன நினைச்சு வந்து தலையில கைய வச்சேன்னு வையே, கடவுளேன்னு தலையை வச்சிருந்தா கையை வச்சுட்டா தலை வெடிச்சு போகும். உன் தலை வெடிச்சு நீ செத்து போவடா. செத்து போப்பா. நீ செத்து போனேன்னா அந்த அவ பேரு இந்த ஆண்டவனுக்கு தானே, பகவானுக்கு தானே. அதனால அக்கினி வரங்களை தவிர அடுத்த வரத்தை கேளு உனக்கு தாரேன்னா. தாரம்னு சொன்னார். ராவணன் ஆண்டு வரும் தென்னிலங்கையை உனக்கு தாரேன், தருகின்றேன். ஹரிராமன் ஆண்டு வரக்கூடிய அயோத்தியாபுரிய உனக்கு தாரேன்டா. தாரேன்டா. அந்த யமதருமன் ஆண்டு வரும் யமலோகத்தை உனக்கு தாரேன். உனக்கு தாரேன். இல்ல மாப்பிள்ளையா இருந்துக்க, உனக்கு மார்க்கண்டே வரத்தை தாரேன். வேண்டாமா? எதுவுமே வேண்டாம்னா உனக்கு என்னதான்ப்பா வேணும்? ஆண்டவா, நான் கேட்ட 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை தவிர அடுத்த வரமே எனக்கு வேண்டாம். இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் இவன் நம்ம பேச கேட்க மாட்டான் போல இருக்கு. இவன் வாழக்கூடியவனா இருந்தா தானே இவன் வாழக்கூடிய வரத்தை கேட்பான். இவன் மாளக்கூடியவன், அப்ப இவன் மாளு வரத்தை தானே கேட்பான். அதனால் இந்த அரக்கனுக்கு புத்தியை சொல்லி புண்ணியம் இல்ல, இவனுக்கு நம்ம வரத்தை கொடுப்போம். கொடுக்கிறோம், சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரத்தை கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? தந்தே தந்தே நடா வளர வளர தாரணியை யாரும் வர உனக்கு தந்தே, இந்த தாரணியை யாரும் வர உனக்கு தந்தே. சொல்லாம தெரியாம பாராமல் வாயு வேகம் வன வேகமா வாரா இந்த அரக்க
அரக்கன் ஓடோடி வருகிறான். அவன் வரும்போது என்னம்மா அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வரும் காலம் அவன் எதிரில யாரு வாரா? யாரு வரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். சம்சாரி அங்க எதுக்கு வராரு? சம்சாரி இல்லையா, பிரம்மபுத்திரன் நாரத மகாமுனிவர் சஞ்சாரி. ஓ சஞ்சாரி. நாரத மாமுனி வருகிறார். இந்த நாரதர் வந்தாரு சும்மா இருப்பாரா? அவர் என்ன செய்வார்? அவர் ஏதாவது ஒரு கலகம் வச்சா தான் அவருக்கு நாளே விடியும். நாரதருக்கு ஒரு வேலை உண்டு. என்ன? ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்லணும். சரி. 1000 வீட்டுல போலி சொல்லி சரி சண்டை எடுத்து விடணும். ஆமா, இதுதான் நாரதரோட வேலை. அன்னைக்கு 99 999 பொய் சொல்லிட்டாரு. ஒரு பொய் சொல்லதுக்கு ஆள் கிடைக்கல. யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்படியே நாரத வராரு. ஆமா, யாரு மாட்டுவா நம்மகிட்ட, யார் குடும்பத்தை சீரழிக்கலாம், எவனை இழுத்து விடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி நாரத வந்து கொண்டு இருக்கும் போது அப்பந்தான் பார்த்தார். அப்பந்தான் இந்த அரக்கன் கண்ணிலே எதிர்பட்டான். எடேங்கப்பா, இப்பேற்பட்ட அரக்கன் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கி கொண்டு உலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். இவன் போற போக்கு சரியில்லை, இவனுக்கு புத்தி கிடையாது. இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால இங்கேயே இவனை எப்படியாவது நாம கொண்டு போடணும். அதுக்கான சூழ்ச்சிகளை நாம ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாரத மகாமுனிவர் வல்லரக்கனை வழிமறித்தார். எப்பா அரக்கா, நீ ஆண்டவனை பார்க்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா போன, வரும்போது வெறுங்கையும் வீசன கையுமா வாரியடா, உனக்கு என்ன ஆச்சு? நாரதா, போகும்போது என்னைய நீ பாத்தியா? ஆமா, உன்னைய பார்த்தேன். போகும்போது பூமலரோட சிரிச்ச முகமா போன, வரும்போது ஒண்ணும் இல்லாம நீ பாட்டுக்கு வாரியடா, போன காரியம் எதுவும் நடக்கலையா? நாரதா, என்ன வழிய வலிச்சு வம்பு தும்பா எதுவும் பேசினேர்னு வையும், இங்கேயே நீட்டி எரிச்சு உண்மை இப்பமே சாம்பல் ஆக்கிடுவேன். என்னடா உன் கையில தீப்பந்தம் வச்சிருக்கியா? என் கையில தீப்பந்தம் இல்ல. அப்ப ஏகே பார்ட்டிஷன் வச்சிருக்கியா? அப்ப பிகே பார்ட்டிஷன் வச்சிருக்கியா? என்கிட்ட எந்த துப்பாக்கியும் இல்ல, ஆயுதமும் இல்ல. ஆண்டவன் சிவனை பார்க்க போனேனே, ஆண்டவனை ஏன் பார்க்க போனேன் தெரியுமா? எதுக்கு? சிவனை கண்ட 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரம்யா. ஓ, வரத்தை வாங்கிட்டு வரியோ? என்ன அரக்கா, ஆண்டவன் உனக்கு அக்கினி வரம் தந்தாரா? ஆமா, கொடுத்தார். அள்ளி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரா, எப்படிடா கொடுத்தாரு? அள்ளியும் கொடுக்கல, சொல்லியும் கொடுக்கல. பிறகு பகவான் தந்தேனடா அப்படினார். நான் வந்தமுன்னு வந்துகிட்டு இருக்கேன். போடா புத்தி கெட்ட பயல, என்ன இப்படி மரியாதை பேச? ஆண்டவன் தந்தே முனாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா? பகவான் தந்தேன்னு சொன்னா சிவனை பத்தி உனக்கு யாரு என்னன்னு தெரியுமா? என்ன அவருக்கு என்ன தெரியும்னா? ஆண்டவன் தந்தேன் தந்தேன்னு தான் சொல்லுவாரு. சரி, பங்கு ஆண்டவன் தந்தேன் ஆண்டவன் தந்தேன் தந்தேன்னு தான் சொல்லுவாரு. அதெல்லாம் சும்மா சவடால். அவர் பேச்ச நீ நம்பாத. ஆண்டவன் வரத்தை தந்தேன்னு சொன்னார, ஒருவேளை உலகத்துக்கு போய் இந்த வரம் பலிக்கலைன்னா நீ என்ன செய்வ? உண்மையான வரம்னா சரியா போச்சு. பகவான் போய் சொல்லி தந்த தந்தம்னு போய் சொல்லி இருந்தாருன்னா தீ பிடிக்கலைன்னு வையே, என்ன செய்ய முடியும்? திரும்ப தவம் இருக்க முடியுமா? இல்ல கைலாசத்துக்கு தான் நீ வர முடியுமா? முடியாது. கடவுளை தான் நினைச்சா பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் சொல்லுதேன். என்ன சொல்லுத? இந்த வரம் பலிக்குமா பலிக்காதான்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ. நல்ல வரமா, அது சொல்ல வரமா, பொக்கு வரமா அப்படின்னு பாருன்னார். செக் பண்ணி பாருன்னா. நாரதா, அப்ப இந்த வரம் தீ பிடிக்க பிடிக்கலையான்னு பார்க்கணும்னா முதல்ல உன் தலையில தான் கைய வைக்கணும். பாத்துக்கோ. ஏ பாத்தியா, உனக்கு போய் நான் நல்லது சொன்னேன் பாரு. என்ன அரக்கா, விவரம் சொன்னவன் எனக்கே வேட்டு வைக்கணும் நினைக்க பாத்தியா? நினைக்க பாத்தியா? உனக்கு வரம் கொடுத்தது யாருடா? ஆண்டான் சிவபெருமான். அப்ப அவரை போய் நீ எரிச்சு பாருன்னார். அப்படின்னு சொன்னார். ஆமா, இந்த நாரதன் சொல்வது ஒரு விதத்துல நியாயம் தானே. ஆண்டவன் போன உடனே நமக்கு கேட்டதை கொடுத்தாரா? வாழுதாரே வேலுதாரே மாப்பிள்ளையா இருந்துக்க அப்படின்னு பேசினாரு. என்னமோ சொன்னாரு. அப்ப ஒரு வேளை வரத்தை கொடுத்திருப்பாரா? இல்ல கொடுத்திருக்க மாட்டாரா? இல்ல வரத்தை கொடுத்திருக்க மாட்டாரா? நல்ல வரமா சொல்ல வரமா? அதனால ஆண்டவன் சிவனையே நாமல் எரித்து பார்க்க வேண்டும் என்று இந்த வல்லரக்கனானவன் எப்படி வருகிறான் தெரியுமா? ஆண்டவனை எரித்தோமானா எரித்தோமானா, ஆண்டவனை எரித்தோமானா ஆதி கைலாசம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். அந்த ஈசனை எரித்தோமானா இவ்வுலகம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். சாமி கடவுளை எரித்தோமானா
நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் பகவானை எரித்தோமானால் பார் உலகமே நமக்குத்தான் சொந்தம் நமக்குத்தான் சொந்தம் அந்த பார்வதி வருவான் நம்மளை பர்த்தான அழைப்பாள் கணபதி வருவான் அப்பா வந்து அழைப்பான் அவன் நினைப்ப பத்தியலா பார்வதி வந்து பர்த்தான கூப்பிடுவாளாம் என்னத்த பாருங்க உலகத்துக்கே தாயாகப்பட்டவள் சக்தி அல்லவா பார்வதி அல்லவா அந்த சக்தி தன்னை கணவனா நினைக்கணும்னு நினைக்கிறானே இவன் விளங்குவானா தாய போய் கட்டிய மனைவி ஆக்கன்னு நினைக்கானே இந்த சண்டாள பாவி விளங்குவானா அவனுக்கு உலகத்துக்கு தாய் அல்லவா அவனுக்கு வந்து நேரம் சரியில்லை பாத்துக்கோ சரியில்லை விதி போகும் வழியிலே மதி போகும் இருக்கான் அதனால அவனுக்கு அழிவு வரக்கூடிய நேரம் அதனால அவனுக்கு அப்படியெல்லாம் நினைப்பு வருது அப்ப இந்த அரக்கை எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு இறைவனை எரிக்கவே கைலாசத்திற்கு திரும்புகின்றார் அப்பார கனவை வரபோது ஆண்டவன்னா சிவபெருமான் அரக்கனவே என்னும் போது ஆண்டவனோ ஏது செய்வார் வாங்கிய வரத்தால நம்மளையே இருக்கணும்னு வாரானே தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பதை போல வளர்த்த கிடாய் தன் மார்பில் வந்து பாய்வதை போல வரம் கொடுத்த நம்மளையே எரிக்க வருகிறான் இந்த அரக்கை இவன் இருக்கும் வரைக்கும் நம்ம எங்க இருந்தோம்னு சொன்னா கைலாசத்தை எரிச்சிருவான் நம்மளையும் எரிச்சிருவான் இவன் அழியும் காலங்கள் வரைக்கும் நாமல் இங்கே இருக்க கூடாது எங்கேயாவது ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று இறைவன் நம்ம ஒத்தையிலே போனா ஓடி வந்து பிடிப்பான் கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மள யாருன்னு தெரியாது என்று தேவாதி தேவ முனிவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்து கொண்டு அப்பா தெய்வ முனிவர்களே நீங்க எல்லாரும் என் பின்னால வாங்க நீங்க வந்து நான் சொல்ற இடத்துல மனம் இல்லாத மலரா முளைத்து நில்லுங்கள் உங்களுக்கு மத்தியிலே நான் சிவபெருமான் நீங்க எல்லோருமே பூங்காவன தோட்டமா முளைச்சிருந்தா நான் உங்களுக்கு மத்தியிலே மனம் இல்லாத மலராக முளைத்து நிற்பேன் அரக்கை வருவா பூங்காவன தோட்டம்னு நினைச்சிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு ஆதி கைலாசத்தை விட்டு யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா வானவேறும் ஓடினார் மறைய வேறும் ஓடினார் வானவேறும் ஓடினார் மறைய வேறும் ஓடினார் இந்திரனும் ஓடினார் சந்திரனும் ஓடினார் அங்கே சூரியனார் ஓடினார் அங்கே அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் எருமைக்கிடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார் அங்கே சிங்க முக வாகனத்தில் ஏ வண்ணமயில் வாகனத்தில் காலை நல்ல வாகனத்தில் கடவுள் சிவன் அங்கே ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் அக்கினி தேவன் அங்கே மிதலை வாகனத்தில் மருளராஜன் கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் வெள்ளை யானை மீதில் ஏறி தெய்வேந்திரன் அங்கே அன்ன பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் அங்கே குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் அங்கே வீணையை போட்டுவிட்டு கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரர் படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன்
அதிகமாயி போச்சு. ஐயோ சாப்பாடு சரியா இருந்தா தானே. ஆமா, சாப்பாடு அளவோட சாப்பிட்டா தானே எந்த வேலையும் செய்ய முடியும். திட்டத்தோட சாப்பிட்டா தான் திட்டுமுட்டு அடிக்காது. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா எங்க போய் படுப்ப மட்டும் தான் வரும். பிறவே அப்ப அளவோடு சாப்பிடணும். இந்த விநாயகர் பெருமாளுக்கு அன்னைக்கு பார்க்க விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பச்சனை பலகாரத்தை மக்கள் எல்லோரும் மலையா கொண்டு வந்து குமிச்சிருக்க. யாருக்கும் கொடுக்காம அத்தனையும் ஒத்தையிலே உட்கார்ந்து சாப்பிட்டார் இந்த விநாயகர் பெருமாள். அப்படி என்னத்தை கொண்டு குமிச்சாங்க பலகாரம்? பண்ட பலகாரம் அப்படின்னு சொன்னா விநாயகர் பெருமாளுக்கு இல்லாத பலகாரம் இல்ல. அப்படி என்னத்தை குமிச்சாங்க? முறுக்கு, அதிரசம், லட்டு, பூந்தி, அவல் பொரி, கடலை, அது போக மோத உருண்டை, இப்படி என்னென்ன வகை இருக்கோ. ஆமா, கொலக்கட்டை, உளுந்த வடை, சுண்டலு, பூரி, இந்த அவலு, பொரிகடலை, அப்புறம் வந்து கொலக்கட்டை, அடியப்ப என்னென்னலாமோ வகை வகையா பண்டங்களை கொண்டாந்து விநாயகர் பகவானுக்கு கழுத்து அளவு ஒன்று குமிச்சிட்டாங்க. அப்ப இந்த விநாயகர் பெருமாள் பச்சனை பலகாரத்தை மலையா குமிச்சதை பார்த்த உடனே அவருக்கு மனசே கேட்கல. அடேங்கப்பா, இன்னைக்கு நமக்குத்தானா இது எல்லாத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு விநாயகர் பெருமாள் உட்கார்ந்து அத்தனையும் அள்ளி சாப்பிட்டாரு. உட்கார்ந்து அத்தனையும் அள்ளி சாப்பிட்டார். இந்த பெருச்சாளி வாகனம் நமக்கு கொஞ்சமாவது இந்த சுண்டலாவது போடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து நிக்கி. அப்படியே கையேந்து நிக்கி. என்ன இத்தனை பலகாரத்தை ஒத்தையிலே உட்கார்ந்து சாப்பிடுதீர, சுண்டல் எடுத்து எனக்கு போட்டா என்ன? இல்லைன்னா அந்த பூந்தி இருக்கு பாருங்க, அதுல 2 உருண்டை எடுத்து எனக்கு போடுங்க. பெருச்சாலி, இன்னைக்கு எனக்கு தம்பியா விநாயகர் சதுர்த்தி, மக்கள் எல்லோரும் எனக்கு தான் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க, உமக்கு கொடுக்கல. அதனால இத்தனையும் எனக்கு தான் கொடுத்திருக்காங்க, உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன். எனக்கு ஒரு சிலேபியாவது கொடுமையா. என்னது சிலேபி? சிலேபி வேணுமா? சிலேபி வேணும்னா பிறந்த வீட்டுக்கு தான் போகணும். கடலை மிட்டாய் வேணும்னா கோயில்பட்டிக்கு போனோம். எனக்கு என்ன அவளாவது கொடுமையா? அவளா? எவா அவளா? நீ அவளை கொடுத்தவன எவ்வளவு கேட்கன்னு நினைச்சேன். அதனால இந்த விநாயகர் பெருமாள் அத்தனையும் அள்ளி சாப்பிட்டு பெருச்சாளி வாகனத்திற்கு கொஞ்சமும் எடுத்து வைக்கல, ஒன்றுமே கொடுக்கவில்லை. இவர் சாப்பிட்டு முடிக்க பின்னாலே அரைக்க விரட்டி வாராம் பாரு, ஓடாதரும் சிவனே அப்படின்னு அரைக்க பின்னாலே விரட்டி வாரா. அத்தனை பேரும் ஓட்டமும் பெருநடையுமாக ஓடிக்கொண்டிருக்க பார்த்தார் விநாயகர் பெருமாள். ஐயோ, இந்த நேரம் பார்க்க நம்ம அரக்கனே வரக்கூடிய நேரம் இந்த பெருச்சாளியை பகச்சுக்கிட்டோமே, இனி கூப்பிட்டா இது வரப்போகுதா, என்ன செய்ய போகுதோ தெரியலையே அப்படி என்று இந்த விநாயகர் பெருமாள் ஓடும் போது பெருச்சாளி வாகனத்தை கூப்பிட்டார். ஏ பெருச்சாளி, அரக்க நம்மள விரட்டி கொண்டு வாராம்பா, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். வரமாட்டியா? ஏ சுண்டல் கட்டுன்னு எனக்கு போட்டியராவே, ஒரு பூம்பருப்பு கேட்டுன்னு அதாவது எனக்கு போட்டியரா, இருந்ததை பூரா ஒத்தையிலே அள்ளி சாப்பிட்டியற, உம்மை தூக்கி சுமக்கிறதுக்கு என்கிட்ட ஆவி இல்ல, அதனால இன்னைக்கு நீரே ஓடும், இல்லைன்னா இங்கே நில்லுன்னா. அப்போ பார்த்தார் விநாயகர் பெருமாள், ஆண்டவன் சிவபெருமான் வருவதை எதிர்பார்த்து அவரை அழைத்து அழுது புலம்பினார். ஆண்டவனே பகவானே, அம்மையப்பா பரம்பொருள், அப்பையப்பா பரம்பொருள், ஆதி மூல வார்த்தைக்கு மூத்த மகனான பிறக்கலாம், மூசிக வாகனத்தை கொடுக்கலாம், தலைமகன பிறக்கலாம், சங்கடத்தில் நிற்கலாம், ஆனை போல முகமிரு, பானை போல வயிறு, சொலவு போல காதிருக்கு, கை 2 கட்ட கையே, காலு 2 குட்ட காலே, சப்பானி நொண்டி காலே, நடக்க முடியலையே, நடக்க முடியலையே, ஏனாதனை பகவான், நடக்க முடியலையே, முடியலையே, இந்த பெருச்சாளி வாகனந்தா ஓடி வா என்றனை உளுந்த வட கேக்குதே,
நான் உளுந்த வடைக்கு இப்போ எங்க போவேன்? அதனால அப்பா இந்த பெருச்சாளி வாகனத்தையாவது பெருசா கொடுத்துருக்கணும், இல்லைன்னா படைக்கும் போது என்ன சிறுசா படைக்கணும். எத்தனைக்கும் இல்லாம இப்படியா என்ன தவிக்க விட்டீங்களே இறைவா ஈசா. அதனால அச்சம் இல்லாத அரக்கனுக்கு அதிக வரங்களை கொடுத்து விட்டு என் இறைவா நீங்கள் இப்படி பாரபட்சம் பார்க்கலாமா? உமக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம், என் தம்பி வடிவேலவனுக்கு ஒரு வண்ணமயில் வாகனம். என் தம்பி வடிவேலவனுக்கு பார்த்தா ஒரு வண்ணமயில் வாகனம். எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாளி வாகனத்தை கொடுத்தீர்கள்? அதனால நீங்கள் இங்கே நில்லுங்க, நானும் இங்கே நிக்கேன். அரக்க வரட்டு நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து எரிச்சுக்கிட்டு போட்டோம். என் மகனே ஆதி மூலம், நீ அப்படியெல்லாம் நினைக்காதப்பா. வாகனம் பூமியை நோக்கி மூச்சு விட்டா பூமி ரெண்டு கபாலமா வெடிக்கும். அதிலே சென்று சந்தியிலே நீ அமர்ந்திருக்கலாம் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழியனுப்பி வைத்தார். அவர் வழியனுப்பி வைக்க திரும்பி பார்த்தா அரக்கன் பின்னாலே ஓடி வாரா. கிட்ட வந்துட்டானே, இனி நம்ம எங்க போவோம்னு சொல்லி ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். நாம ஓடிக்கொண்டு இருந்த மான உடல் இழைத்து போகும் என்று அவர் பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி அவர் தலையில் உள்ள கங்கையர தரையதில இறக்கி வைத்து அக்கினியா எரிந்த மனம் தண்ணீராக குளிரச் செய்தார். அரளிக்குள்ள இருந்த மான அழக வந்து எரிப்பான் என்று அங்கே சுவரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலையே முடி உலையே, சடை உலையே முடி உலையே, சிவன் முடி உலையே, சங்கரன் பகவான் தான் ஒளியே, ஏயா முடி உலையே. சடையும் முளைந்தது, முடியும் முளைந்து விட்டது. ஆண்டவனால் நின்று அள்ளி கட்ட நேரம் இல்லை. உடனே இந்த ஆண்டவன் ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனை ஆசாம் கரை ஓரத்தில் வந்து தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு தெய்வ முனிவர்களை எல்லாம் நந்தவனமாகவே முளைக்கச் செய்து மடலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி சுவரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் சிவபெருமான். என் ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இந்த பார்வதா தேவி அழுது புலம்பு கண்டாள். இந்த பார்வதி தேவியானவள் சாமி முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிப்பாள். அவள் ஆராய கண்ணீரை அவள் அங்கமெல்லாம் வடிப்பாள். அவளம் போல கண்ணீரை பார்வதி பக்கமெல்லாம் வடிப்பாள். அவன் எங்குவாளாம் புலம்புவாள், ஈசனையும் நோக்குவாள். அலறுவாளாம் புலம்புவாளாம், ஆண்டவனை நோக்குவாள். அவள் ஆண்டவனை காணாமல் ஆதிசக்தி பார்வதியா அவள் அண்ணனையும் அழைப்பாள். ஆண்டவனை காணாமல் அண்ணனை அழைத்து சொன்னாள், என் பெருமான் ஈசனை தேடி கைலாசத்திற்கு அழைத்து வருகிறேன் என்று
இருக்கும் இடத்தை அறிந்து அவரிடத்திலே வந்து ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு அவர் எடுத்தாரே ஒரு சொருபம் அரக்கனை தாவதை முடிக்க அவர் வதை முடிக்க அவர் மோகினியாவாரே வதை முடிக்க அப்போ அரக்க வரும் காட்டுக்குள்ள என் பெருமான் எடுத்தார் ஒரு சொருபம் மோகினி போல் வடிவம் எடுத்து அரக்கன் வரும் காட்டுக்குள்ளே ஆயிரங்கையாக வழி நடக்க அந்த அரக்கன் மோகினியை கண்டான் தன்னை மறந்தான் மங்கையை கண்டான் மது குடித்த வண்டாக சுரண்ட வல்லரக்கன் யார் எவர் என்று விசாரிக்க மோகினி உள்ள விவரத்தை சொன்னார் கணவனோடு சண்டையிட்டு தகப்பன் வீடு வந்து கொண்டிருக்கிறேன் உன்னையிலே போறவளை உனக்கு உடன்பிறப்பாக நினைக்கணும்னு சொல்ல அப்படின்னா நீ எனக்கு 2ஆம் தாரம் மனைவியா வந்தா உன்னை நித்த வச்சு நான் வாழ்வேன் என்று சொல்ல அப்படி உனக்கு நான் மனைவியாக வர வேணும் என்று சொன்னா நீ அலைகடலிலே முங்கி 3 முங்கு போட்டு என் முன்னால் வந்து நின்று உண்டு விரலை எடுத்து உன் சிரசை 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் செய்த உனக்கு மனைவியாக வருகிறேன் என்று சொல்ல அவன் அலைகடலிலே ஓடி வந்து அவன் முக்கு வாரக்கென வருவானா அவன் மோகினியா முன்னால ஓடியா முண்டு நல்ல விரல் எடுத்தான் அவன் சிரசதைத்தான் சுத்தேவானா அவன் தொண்டையில் அரக்க வைப்பானா ஐயா தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரக்க சுக்க நொறுங்குவானா எரிந்ததொரு சாம்பலைத்தான் பெருமா கையில் எடுத்து ஆதி வெள்ளி கையிலாசம் அவனாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமே எப்படி உங்களால் அளிக்க முடிந்தது என்று சொல்ல என் பெருமான் மோகினை அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான்